நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் இன்றைக்கி டே 101 டேட்டு 24 ஜூன் 2026. இது என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. நம்ம ஒரு கோடி சேலஞ்சில் ஃபஸ்ட்டு மைல் ஸ்டோன் 5 lakhs அச்சீவ் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் மைல் ஸ்டோன் 15 lakhsல இருக்கும். நான் இந்த மாதிரி டேரெக்ட் ஸ்டாக்கு, டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக்கு, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என்னோடய டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 1,41,472, கரண்ட் வேல்யூ 2,20,143 இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 78,600. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு 400 மைனஸில் இருக்குது. இது என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ. நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பிகினராக இருந்தீங்கன்னா மோஸ்ட்லி டேரெக்ட் ஸ்டாக்கை நான் நாலேஜ் கெயின் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பிகினராக இருந்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டேரெக்ட் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் பார்ப்போம். பாசிட்டிவில் பார்த்திங்கன்னா முதல்ல ஏஜிஐ இருக்குது. ஏஜிஐ ஒரு 17,000 கிட்ட ஓவரால் ப்ராஃபிட்டில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 432 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து லாரஸ் லேப் ஓவராலாக ஒரு 12,300 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 129 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து பெல் ஓவராலாக ஒரு 11,500 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 55.80 கிட்ட விழுந்திருக்கு. அடுத்து என்பிசிசி ஓவராலாக ஒரு 6,572 கிட்ட ப்ளஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 5 கிட்ட விழுந்திருக்கு. இதான் என் போர்ட்ஃபோலியோவில் பாசிட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ். அடுத்து நெகட்டிவில் இருக்க ஸ்டாக்ஸ் என்னென்னு பார்ப்போம். நம்ம போர்ட்ஃபோலியோ நெகட்டிவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல ஐடிசி இருக்குது. ஐடிசி ஓவராலாக 2,170 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 45 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து ரிலாக்ஸ் ஓவராலாக ஒரு 1,433 மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 8 விழுந்திருக்கு. அடுத்து ஏஷியன் பெயிண்ட்டில் ஒரு 1,085 கிட்ட ஓவரால் மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 96.60 கிட்ட ஏறி இருக்குது. அடுத்து இன்ஃபோசிஸ் ஓவராலாக 960 கிட்ட மைனஸில் இருக்குது. இன்றைக்கி மட்டுமே ஒரு 128 கிட்ட ஏறி இருக்குது. இதுதான் என்னோடய போர்ட்ஃபோலியோவில் ப்ளஸ் மற்றும் மைனஸில் இருக்க ஸ்டாக்ஸ். போர்ட்ஃபோலியோ மட்டும் எப்போவும் க்ரோ பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ மைனஸில் இருக்கனாலும் நீங்கள் நல்ல ஸ்டாக் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது பவுன்ஸ் பேக் ஆகும். அதனால் நீங்கள் போர்ட்ஃபோலியோ விற்றுட்டு வெளியே வராதிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணுங்கள். அது எவ்வளோ கம்மியான அமௌண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல ஸ்டாக்கை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நான் எப்படி சூஸ் பண்ணுறேன்னு. நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. ஒரு கோடி ப்ளேலிஸ்ட்டும் இருக்குது, அதை மறக்காமல் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு என்னோட டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ஷோ பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்ட் வீடியோ பார்க்கலாம். இதுதான் நான் மியூச்சுவல் ஃபண்டோட பிளாட்ஃபார்ம். இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன் இல்லை, ப்ரொமோஷன் இல்லை. நீங்கள் வேணால் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ நம்ம மியூச்சுவல் ஃபண்டை நான் இது வரைக்கும் எஸ்ஐபி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணது 1,95,235. இன்றைக்கி மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1,900 கிட்ட விழுந்திருக்கு. ஓவரால் எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணோட சேர்த்து 2,30,609 இருக்குது. ரிட்டர்ன் மட்டுமே ஒரு 35,374. இதுவும் என்னோடய லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ தான். நான் 2021 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும். 1000 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கி 2,30,600 கிட்டே இருக்குது. இங்கே நான் இன்வெஸ்ட் பண்ணுற கம்பெனிஸ் ப்ளஸ் செக்டார் வைஸ் அலோகேஷன் நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபண்டோட டே சேஞ்சஸ் ஷோ பண்ணுறேன். நம்ம ஃபண்டோட டே சேஞ்சஸில் பார்த்தீங்கன்னா யூடிஐ நிஃப்டி 50 ஒரு 1,401 கிட்ட இறங்கியிருக்கு. ஆக்சிஸ் ஸ்மால் கேப் ஒரு 260.81, மோத்திலால் ஓஸ்வால் மிட் கேப் ஒரு 186.44, குவாண்ட் மல்டிசெட் ஒரு 41 கிட்ட இறங்கியிருக்கு. இதுதான் என்னோடய டேரெக்ட் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ. இதில் நான் எஸ்ஐபி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ஆல்ரெடி அதுக்கு வீடியோவும் போட்டிருக்கேன், அதுவும் பாருங்கள் மறக்காமல், நம்ம சேனலில் இருக்குது. இது எதுவும் பையிங் ரெக்கமெண்டேஷன் எடுத்துக்காமல் உங்களோட நாலேஜ் இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஹெல்த் இன்சூரன்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபண்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இதுதான் என்னோடய டேரெக்ட் யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. இப்போ நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா $480.28, கரண்ட் வேல்யூ $657.98 கிட்ட இருக்குது. ஓவரால் ப்ராஃபிட் மட்டுமே $177.70. இது நேற்று சேஞ்சஸ் படி பார்த்தீங்கன்னா ஒரு $11.71 கிட்ட விழுந்திருக்கு. இதில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்க்க முடியும். ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸாக எடுத்துக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு யூஎஸ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு ஏறுமோ அந்தளவுக்கு இறங்கும். அதனால் நீங்கள் ஹை ரிஸ்க் எடுக்கிற பட்சத்தில் மட்டும் யூஎஸ் மார்க்கெட் வாங்க. இதனால நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா 2022 இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இப்போ ப்ராஃபிட்டில் இருக்குது என்னோடய போர்ட்ஃபோலியோ. எவ்வளோ சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா இந்தியன் ஐடியில் பார்ப்போம்.
இந்தியன் வேல்யூவில் வந்திருக்கு. இன்வெஸ்ட் பண்ணது 42,264. ஓவரால் ப்ராஃபிட்டோடு எல்லாமே சேர்த்து 62,333 ரூபா இருக்குது. ப்ராஃபிட் மட்டுமே ஒரு 16,834 ரூபாய்க்கிட்ட இருக்குது. இதுதான் நம்ம யூஎஸ் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நான் இதில் காட்டுறது ஆப்ஸ் எதுவுமே ப்ரொமோஷன் இல்லை. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, உங்களுக்கு வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணுங்கள், அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இது எதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாக எடுத்துக்காமல் எஜுகேஷனல் பர்பஸாக மட்டும் எடுத்துக்கோங்க. ஓகே காய்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.